15 வருஷமா ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்து என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து இவன் சிடுமூஞ்சா இருப்பான்னு நினைச்சோம். பெரிய ரொமான்ஸ் வந்து சீமான்ட்ட இருக்குன்னு நினைச்சு பெண்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகமா வந்திருக்காங்கன்னு சீமான் சொல்றாங்க. அந்த மூஞ்ச பார்த்து வந்துட்டாலும் ஐயோ பெண்களை ஏமாத்தணும்னு பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாயிடுமா? இடமாவனம் கார்த்திக்கு வர ஆல் தி பெஸ்ட் சொல்றான். அப்போ அண்ணன் வழியில் தம்பியாகி நீயும் பெண்களை ஏமாற்றி என்ன ஜென்மங்க இவன். கட்சி பிரச்சனை நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம். காளியம்மாள் இப்படி சொல்ற, இடமாவனம் கார்த்திக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ற, உனக்கு கொள்ளையில பழகிறதுக்கே பெண்கள் நிறைய வச்சிருக்கன்ற கைவழி கட்சியில பொறுப்புல இருக்காங்கல்ல, அப்போ கைவழியை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஜோம்பிகள் எப்படி நான் எங்க எச்சு துப்புறேன், நான் எங்க வந்து ஒண்ணுக்கு விடுறேன், இதை பாக்குறதாடா உங்களோட வேலை, இது என்ன மயிறு வேலைடா? காவல்துறை இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கான் இல்லையா? எனக்கு இன்னொருத்தன் நினைவு வராரு, சில்க் சங்கர் நினைவு வராரு. அவர் இப்படி பேசிதான் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இவனையும் ஜோடியா அவர் கூட போய் போட்டீங்க அப்படின்னா சீமானோட கட்சிக்காரங்க சீமான் மேடையில பேசுறது இதுவும் பாஜகவையும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கலாமா? அவங்க காசு வச்சிருக்கிறது வருத்தம் இல்லையா? இல்ல வெள்ள வெள்ள ஃபிகரா இருக்கு, வெள்ளக்கார ஃபிகரா இருக்கு. அப்படி நீதிபதி புகழேந்தி அவர் வந்து திமுகவின் மாவட்ட செயலாளராக செயல்படுகிறார். நாங்கெல்லாம் மானத்தமிழ் பிள்ளைகள், எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? ஐயோ தமிழர்னா என்ன தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு ஜட்ஜுக்கு முன்னாடி அடிக்க வேண்டியதானே? எதுக்கு ஐயா என்ன மன்னித்து விடு, இனிமேல் நான் அப்படி பேசலாம் மாட்டேன்னு. சீமானே வந்து மேடையில கையை ஆவேசமாக நீட்டி முடிஞ்சா என்னை கைது செஞ்சுப்பா. திமுக சீமானே ஒரு கோமாளியா தான் பாக்குது. நானும் ஜெயிலுக்கு போறேன், நான் என்னையும் அரெஸ்ட் பண்றேன், என்னையும் அரெஸ்ட் பண்றான்னு வடிவேல் சொல்ல, நீ யாரா கோமாளி நடுவுல வர அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், அரெஸ்ட் பண்ணணும்னு நீ என்ன பண்ணுவ? தம்பி வழியில் அண்ணனும் எனக்கு அழுகி விட்டது, கெட்டு போய் விட்டது, பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், சீமான் நேற்று மின்கட்டண உயர்வு, அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற படுகொலைகள் இது குறித்து இதை கண்டித்து ஒரு போராட்டம்னு நடத்தினாரு. ஆனால் அதில் முழுக்க சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளிவந்த ஆடியோக்கள் சம்பந்தமாகவும் காளியம்மா, இடுமானம் கார்த்தி, அப்புறம் நீதிபதிகள் வரைக்கும் பேசியிருக்கிறாரு. நான் ஒன்றா உங்கள்கிட்ட கேள்விகளாக முன்வைக்கிறேன். முதல் கேள்வியாக காளியம்மாளை நாங்கள் பிசுறுன்னு சொல்லுவோம், உசுறுன்னு சொல்லுவோம், உங்களுக்கு என்னடா வந்துச்சு மசுறு அப்படின்றாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இவர் ஏதோ போராட்டம் பண்ணாரு, அதில் இது பேசினாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கு எதுக்குடா நீ போராட்டம்னு மேடை போட்டு பேசணும்? உன்னோட ஆடியோ வெளில வந்துருச்சு, அதை பற்றி பேசுறதுக்காக நீ மேடை போட்டிருக்க. இதுக்கு எதுக்கு நான் வந்து எதை எதிர்க்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீனு. காளியம்மாளை வந்து இப்படி பேசிட்டாரு அப்படிங்கறல அந்த அம்மாவுக்கே ஒரு பொங்கலும் இல்லை. நம்ம அந்த கட்சி இல்லை, அந்த கட்சி ஆதரவாளரும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க பேசக்கூடிய ஆபாசமான அவதூறுகளை எதிர்க்கிறவங்க தான் நம்ம. ஆனால் அதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் வந்து நிறைய ஒளறி இருப்பாங்க. ஓகே, ஒரு பெண் அரசியலுக்கு வரும்பொழுது புரிதல் குறைபாடுகள் இருக்கும், தொடக்கத்தில் தடுமாற்றங்கள் இருக்கும். அப்படியே அவங்க பேசினால் கூட நம்ம விமர்சிக்கிறதோடு நிறுத்துறோம். ஆனால் என்றுமே காளியம்மாளை நாம இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது. ஆனா அவங்க கட்சி பிரச்சனை நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம், அந்த ஆடியோ எடுத்துக்கிட்டு நீ எப்படி விவாதிக்கலாம், இது எங்க பிரச்சனைடா அப்படின்றாரு சீமான். பொது வழிக்கு வந்தா விமர்சனம் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? நீ உன் கட்சிக்குள்ளேயே இது காளியம்மாளுக்கே தெரிஞ்சிருக்காது இல்ல, பாவம் இது வரைக்கும் அண்ணன் அப்படின்னு தூக்கியெல்லாம். அந்த வீடியோ பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. இப்படியெல்லாம் ரொம்ப பெருமையா அந்த அம்மா முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஆனா இனிமே நம்ம இப்படி சொல்லலாம், பிசுறு காளியம்மாள் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். பொது வழிக்கு வந்தா விமர்சனம் பண்ணதானே செய்வாங்க. அதுவும் நீ யாரை பத்தி பேசியிருக்க? பெண்களை பத்தி அசிங்கமா பேசியிருக்க. அப்ப அதை விமர்சனம் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? நீ மத்த கட்சியோட ஏதாவது ஒரு ஃபேக் ஆடியோ வந்துச்சுனால அதை உட்காந்து பக்கமா பேசின கட்சி தானே நீங்க. அந்த மஞ்சப்பொடி மாமா பையன் பேசினான்ல, பிடிஆரோட ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பிடிஆரே வந்து அதற்கு விளக்கம்லாம் கொடுத்தாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் கொடுத்ததுனால மஞ்சப்பொடி மாமா பையனுக்கு அது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபேக்காக கிரியேட் ஆனது. ஆனால் அதை வச்சுக்கிட்டே இவன் எவ்வளோ வீடியோ போட்டான். இவன் கட்சிக்காரங்களா அதை தூக்கி சுற்றியது என்ன? சீமான் அதை பற்றி பேசினது என்ன? அப்போ மற்ற கட்சின்னு வரும்பொழுது வாயை பொழந்துக்கிட்டு வரீங்கல்ல, அப்போ உன் கட்சியோட பௌஷ் வெளில வந்துச்சுன்னா பேசாமல் என்ன பண்ணுவோம்? ஃபேக்குக்கே நீ இப்படி பேசினா, நீ பேசியிருக்கங்கிறத நீயே இன்னைக்கு மேடை போட்டு ஒத்துக்கிட்டு இருக்க. அப்போ பேசாமல் என்ன பண்ணுவோம்? வச்சு செய்ய தான் வேணும். அப்போ பெண்களை இந்த அளவுக்கு இழிவாக பேசிட்டு நாங்கள் இப்படி தான் பேசுவோம், அப்படி தான் பேசுவோம், ஆனால் நாங்கள் 50% ரிசர்வேஷன் பெண்களுக்கு இடஒதுக்கீடை கொடுப்போம்னு சொல்ல வெக்கமா இல்லை? 15 வருஷமா ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்து என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க.
ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து இவன் சிடுமூஞ்சா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா வந்து பெரிய ரொமான்ஸ் வந்து சீமான்கிட்ட இருக்குன்னு நினைச்சு பெண்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகமா வந்திருக்காங்கன்னு சீமான் சொல்றாரு. அந்த மூஞ்ச பார்த்து வந்துட்டாலும் ஐயோ எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான் பாருங்களேன். இதை பார்த்து அவருக்கு வந்து எந்த ரேபிஸ்டியாவது பெண்கள் வந்து விரும்புவாங்களே, நண்பரா கூட ஏத்துக்க மாட்டாங்க. இதுல எங்க தலைவரா ஏத்துப்பாங்க? அவங்க இருக்கிற தசை பக்கம் கூட போக மாட்டாங்க பெண்கள். அப்போ இவர் வந்து ஒரு பெண்ணை ஏமாத்துவாராம், அதை பார்த்துட்டு பெண்கள் மயங்கிட்டாராம். இது எவ்வளவு ஒரு பொறுக்கித்தனமான பேச்சு. இது ஒரு ஒரு தலைவன் அவங்க மனைவியே அதை வந்து ஆமா இவரோட விஜயலட்சுமி வந்து கேஸ் கொடுக்கும்போது என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க, போலீஸ் போறாரு, தன்னுடைய கட்சியே வர சொல்லி கூட்டிட்டு போறாரு. நான் கேட்கிறேன், இவன் தான் கூப்பிட்டாங்க, அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. இல்ல நான் கேட்கிறேன், அவங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் இல்லையா? தருதலன்னு டீசெண்டா சொல்றேன், அந்த தருதல பெண்களை ஏமாத்துவானோ அதுக்கு முட்டு கொடுக்க இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் போவாங்களே, எப்படி வீட்டுல போய் சோறு திங்குறாங்க அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம்? நான் கேட்கிறேன், ரேப்புக்கு போய் இன்னும் முட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க. அப்ப அவன் பொண்டாட்டி சொல்லிச்சான், கொள்ளையில இவ்வளவு பொண்ணுங்க இருக்கும்போது இவதான் வெக்கமா இல்லையா? அந்த பொம்பளைக்கும் வெக்கம் இல்லையான்னு நான் கேட்கிறேன். என்ன ஜென்மங்க, சைக்கோ கும்பலா? நான் நினைச்சேன் சீமான் வந்து ஸ்டேஜ்ல இவ்வளவு அசிங்கமா ஆபாசமாக கீழ்த்தரமா பேசும்போது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எல்லாரும், தொண்டர்களா சோம்பிகள்னே சொல்லுவோம், கை தட்டுறாங்க. சரி இதுங்க தான் சோம்பின்னு பார்த்தா அவன் குடும்பமே சோம்பியா தான் இருக்கும் போல. எந்த பொண்டாட்டி இப்படி சொல்றான் எனக்கு புரியல. இவ்வளோ கேவலமா பேச வேண்டியது பெண்களை உட்காந்துக்கிட்டு. இதுல வேற இவன் வந்து இதே பெண்களை ஏமாத்தணும்னு பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாயிடுமா? இந்த ஃபேன்ஸ் தானே சொன்னா ஃபாலோவர்ஸா? ஃபேன்ஸா ஃபாலோவர்ஸா? ஃபாலோவர்ஸ் அதிகமாயிடுமா? இடமாவனம் கார்த்திக் வர ஆல் தி பெஸ்ட் சொல்றான். அப்போ அண்ணன் வழியில் தம்பியாகி நீயும் பெண்களை ஏமாற்றி பி ஹாப்பி ஒரு எல்டரா நான் வந்து அட்வைஸ் பண்றேன் உனக்கு. ஏங்க இப்படி ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க கட்சி தொண்டர்கள் இதே அட்வைஸ் பண்ணுவாங்க? இவன் தருதல, இவன் தற்குறி, கோவமா வருது, இன்னும் ஏதாவது சொல்ல போறோம். அதனால அவன் கட்சியில இருக்கிறவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்றாங்க, நீனும் பொம்பளம் கூட பழகு, ஏமாத்து, அபார்ஷன் பண்ண வையே, அதுக்கப்புறம் நடுத்தரில் கழட்டி விட்டுரு, அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவன் ரேபிஸ்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா பெண்கள் ஃபாலோவர்ஸ் உனக்கு அதிகமாயிடுவாங்க, நீ எப்படி ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்றானா? இப்படி ஒரு அட்வைஸ் ஆங்க. இது இடுமாவனம் கார்த்தியோட தனிப்பட்ட விஷயம் இல்லையா? வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா பேசதான் செய்வாங்க, விமர்சனம் செய்ய தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க அப்பெல்லாம் ஒண்ணுமே. நான் என்ன கேட்கறேங்க, இடுமாவனம் கார்த்திக் விஷயத்துல அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனோன்னு நீ ஒரு பொண்ணை ஏமாத்திட்ட அப்படின்னு வருது. அந்த ஆடியோலே தெரியுது இந்த பெண் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள் அப்படிங்கறதுனால சீமான் புறக்கணிக்கிறான், அந்த பொண்ணு வேண்டாம் ஜாதியின் காரணமாக சொல்றாங்கிறது இடுமாவனம் பேசுறது அந்த ஆடியோல வருது. அந்த ஆடியோலாம் ஃபர்ஸ்ட் ஃபேக்குன்னாங்க. அப்புறம் இவன் ஒரு இடுமாவனம் கார்த்திக் ஒரு விளக்கம் கொடுக்குறான், அப்புறம் அந்த பொண்ணே வந்து ஒரு விளக்கம் கொடுக்குது. இது எல்லாமே பொய். அந்த ஆடியோவில் இருந்தது மெய் அப்படிங்கறத சீமானே இன்னைக்கு அவன் வாயால சொல்லியிருக்கான். அவன் அதானே சொல்றாங்க, கார்த்திக் டோன்ட் வரி பி ஹாப்பி. அப்ப நான் தான் பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி எனக்கு வந்து அப்புறமா ரொமான்ஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி உனக்கு நீ இது மாதிரி ஏமாத்து. உண்மை தானேங்க, இப்ப தெரிஞ்சு போச்சுல. இடுமாவனம் கார்த்திக் ஒரு பெண்ணை ஏமாற்றி இருக்காங்கிறத சீமானே அவன் வாயால இன்னைக்கு சொன்னது தானே. இப்படிப்பட்ட கும்பலுக்கு நாம் தமிழர் கட்சியில ஆதரவு கொடுத்துட்டு நீ உட்காந்து கை தட்டுறாங்கல்ல, அவங்களோட மனநிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான கும்பல் இதுங்கெல்லாம். அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை இவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி நடத்துவாங்க? ஒரு படி மேலே நான் இப்ப கேட்கிறேன், கைல்வெளியை பார்க்கும்போது இந்த ஜோம்பி கும்பல்லாம் எப்படி பார்க்கும்? காளியம்மாள் இப்படி சொல்ற, இடுமாவனம் கார்த்திக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ற, உனக்கு கொள்ளையில பழகிறதுக்கே பெண்கள் நிறைய வச்சிருக்கன்ற, அது உன் பொண்டாட்டியே ஆதரவு தெரிவிக்குது அப்படிங்கிற, நாங்க அப்படிதான்டா பேசிப்போம் அப்படின்னு சொல்ற. கைல்வெளியை பார்க்கும்போது கைல்வெளி கட்சியில பொறுப்புல இருக்காங்கல்ல, அப்போ கைல்வெளியை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஜோம்பிகள் எப்படி பார்ப்பார்கள்? அண்ணியாதான் பார்ப்பாங்க. எப்படி அண்ணியா பார்ப்பாங்க? அவன் தான் சொல்றானே, இங்க இருக்கிறவங்க நாங்க உசுருன்னுவோம், மசுருன்னுவோம், பிசுறுன்னு சொல்லுவோம். அப்ப கைல்வெளி ஒரு பிசுறு தானே. இவனுக்கு காளியம்மாள் பிசுறுனா அந்த கட்சியில இருக்கிற சில பேர் கைல்வெளி பிசுறா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப எவ்வளவு மோசமான தரம் தாழ்ந்த ஒரு ஒரு ரொம்ப கேவலமான கும்பல் தான். இந்த பேச்சிலையும் கலைஞர் கருணாநிதி குறித்து அந்த பாடலை பாடியிருக்கிறார். கருணாகம் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, அந்த சண்டாளன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக கொடும் சனிகாரன் கருணாநிதி அப்படின்ற மாதிரி அந்த பாடலை பாடியிருக்கிறாரு. ஒரு மறைந்த தலைவர் குறித்து அவர் தொடர்ந்து இப்படி பாடுவது எப்படி புரிந்து கொள்வது? அவனுடைய தராதரம் அவ்வளோதான். அவனுடைய புத்தி இதுக்கு மேலே வளர்ப்பு அப்படின்லாம் சொன்னோன்னா அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். அது கூடாது அப்படிங்கிறனால இப்படி சொல்றாங்க. அவனுடைய தராதரம் அவ்வளோதாங்க. ஒரு மனிதனாகவே இருப்பதற்கு தகுதி இல்லாமல் அவன் வந்து ஒரு சைக்கோபாத், பேத்தலாஜிக்கல் லயர். அவனை வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர்க்கக்கூடிய மனநிலைமையில தான் இருக்கிறான்.
அதாவது இவனுக்கு வந்து அந்த தலைமைக்குரிய பண்பு, மனிதர்களுக்குரிய பண்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க அப்பா மண்டையை போட்டார்ல, அதுக்கு திமுக தலைவர் ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னார் இல்லையா, உனக்காவும் தெரியல. ஒருத்தர் பண்போடு இப்படி இருக்கும்போது ஓ இப்படிதான் தலைமை பண்பு வளர்த்துக்குமான்னு சொல்லிட்டா, சொல் புத்தியும் இல்லை செய்ய புத்தியும் இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும்? அப்போ மட்டும் ஐயா ரொம்ப பெருமையா இருக்குயான்னு வாயை பொழந்துக்கிட்டு அழுதல்ல உங்க அப்பா பாடி பக்கத்துல நின்றுக்கிட்டு. மனுஷனடா நீலாம். இல்ல எப்படி டெத்துல வந்து ஒருத்தர் போன் பண்ணி ஆறுதல் சொன்னா ரொம்ப பெருமையா இருக்கியா அப்படின்னு யாராவது ஐயோ ரொம்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நன்றின்னு கூட சொல்ல மாட்டாங்க. எப்படி என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. சரி பாத்துக்கோங்க எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது பாருங்களேன், நான் தான் சொல்றேன் ஒரு சைக்கோ பாத்துங்க. எழுந்து பாருங்களேன், ஐயோ இருக்கிறதுலே ரொம்ப கேவலமா அவனை திட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஜென்மங்க இவன்? இந்த பிரெடேட்டர் படத்துல கடைசியா பார்த்து அருணாள்கிட்ட கேட்பான், என்ன ஜென்மண்டா நீ? அதை தான் நான் அவனை பல தடவை பார்த்து கேட்டேன். இப்ப இவன் மட்டும் இல்ல, அந்த கட்சியில இருக்க எல்லாரையும் பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. உங்க அண்ணனோட ரேப் கேஸ் போய் முட்டு கொடுத்தீங்க, மேடையிலேயே நின்றுக்கிட்டு பெண்களை அசிங்கமா பேசுறான், நான் இப்படிதான் அசிங்கமா பேசுவேன், கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி பேசுவேன் அப்படிங்கிறான். எல்லாரும் கை தட்டுறீங்களே, நீங்களா சோறு தான் திங்குறீங்களா? அது கலைஞர் என்னென்னலாம் அதாவது கலைஞர் மீது இன்று வரை கல்லடி படுவதற்கு காரணம் அவர் மிக 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 ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர். அப்போ சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதி ஆணவம் இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்க வந்து லேப் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணி தானே இவங்க தமிழர் அப்படிம்பாங்க. இவங்க வந்து அந்த குடிப்பெருமை கொலை பேசுறவங்க, ஜாதி தான் தமிழர்கள் அப்படின்னு பேசக்கூடியவங்க. அப்போ ஜாதியால் இவர் ஒடுக்கப்பட்டவர் அப்படிங்கறதுனால இவனால இதை ஏத்துக்க முடியல. இந்த ஜாதிகள்லாம் வந்து தலைவர் ஆயிடுறதா, இவரெல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறதா, இவர் உருவாக்கிய சட்ட திட்டங்கள்ல நம்ம வாழறதா, போய் சாவு. இதே பேச்சு ஜெயலலிதா பேசுவானா? ஜெயலலிதாக்கு முன்னாடி எப்படி பம்பிக்கிட்டு உட்காந்தான், பாண்டிச்சேரி ஜெயிலில் தூக்கி போட்டோன்னா அப்படியே இலை மலர்ந்தா ஈழ மலரும்னு வந்து பேசினால, வச்சு வெளுத்து விட்டுச்சு இல்லை ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு. அப்போ அவங்கள ஏன் இவெல்லாம் அதெல்லாம் பேச மாட்டாங்க? இவங்க சித்தப்பு எடப்பாடி தூத்துக்குடியில் அவ்வளோ பேரை சுட்டு கொண்டார்ல, சித்தப்பு ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னு பேசினவன் தானே, ஏன் அவங்களையெல்லாம் இவன் பேசல அப்படின்னா ஜாதி தான் காரணம். இப்படி ஜாதி ஏற்றத்தாழ்வு சிந்தனை, ஜாதி வெறி பிடித்தவன், பாலியல் வக்கர சிந்தனை பிடிச்சவன் தான் சீமான். ஓகே, இப்போ அடுத்ததாக காவல்துறை அதிகாரிகள் குறித்து சீமான் பேசியிருக்கிறாரு. நான் எங்கே எச்சு துப்புறேன், நான் எங்கே வந்து ஒன்றுக்கு விடுறேன், இதை பார்க்குறதாடா உங்களோட வேலை, இது என்ன மயிறு வேலைடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு உச்சபட்சமாக நான் உங்களை பற்றி காவல்துறை அதிகாரிகளை சொல்கிறாரு, நான் உங்களை பற்றி என்னோட செல்ஃபோனில் பேசின ஆடியோக்கள் இருக்குது, அது முழுக்கவே ஓத்தாங்கம்மான்னு தான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒரு பெருமையா சாதாரண மனிதன் கூட ஸ்டேஜில் ஏறி பேச மாட்டான். இதெல்லாம் ஒரு பெருமையாங்க? எவன் இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறானே, அதையும் பார்த்து ரசிக்கிறாங்களே அந்த கட்சிக்காரங்க. அவங்களுடைய சிந்தனை எவ்வளோ கேவலமானதாக இருக்குன்னு பாருங்களேன். காவல்துறை இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கான் இல்லையா, எனக்கு இன்னொருத்தர் நினைவு வராரு, சில்க் சங்கர் நினைவுக்கு வராரு. அவர் இப்படி பேசிதான் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இவனையும் ஜோடியா அவர் கூட போய் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், தனிமையில இருப்பார்ல. காவல்துறை இந்த மாதிரி எல்லாம் பேசினது அப்படிங்கிறது வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா சில்க்கு ரைட் ஹேண்ட்ல கட்டு போட்டிருந்ததா, சீமானுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது, அநாகரிகமாக பேசுறது. இவன் வந்து ஒரு கோமாளி, சீமான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கோமாளி, ஆபத்தான கோமாளி. இப்போ கிரிமினல்ஸை தான் வந்து போலீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கிரிமினல் கோமாளியையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும், தூக்கி உள்ள வைக்கணும். இல்ல இப்ப சீமானோட கட்சிக்காரங்க சீமான் மேடையில பேசுறது இதுவும் பாஜகவையும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமா, இதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். பிஜேபியில பெண்களை நான் உங்களுக்கு நிறைய நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், கௌதமியா இருக்கட்டும், வானதி ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கேடி ராகவனால் பாதிக்கப்பட்ட பெண் யாருன்னு தெரியல, யாரோ ஒரு பெண். பாஜக தங்களுடைய கட்சியை சேர்ந்த பெண்களையே உடல் ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் சுரண்டி இருக்கு, பாலியல் ரீதியாக சுரண்டலை செஞ்சிருக்கு. சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாரு? தமிழ்நாடு பிஜேபி வந்து பான் வீடியோஸை வித்து தான் காசு சம்பாதிக்குது அப்படின்னாரு. சிடி ரவியா யாரோ வந்து இங்க விசாக அமைப்பு அமைக்கணும் பிஜேபியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியுது பிஜேபியில் பெண்களின் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அவங்களோட அடியாளிவாக தான் நாங்க செய்வான் சீமானு. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைக்கூலி தான் இவன். இவனுக்கு பேசிக்காவே ஏற்கனவே விஜயலட்சுமி ஏமாத்தின வரலாறு இருக்கு. இவன் வந்து ஓகே இந்த பீஸ் நம்ம வந்து பிஜேபிக்கு செட் ஆகிற பீஸ்ன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வந்து இந்த
சப்ளை எதெல்லாம் சப்ளை பண்ணமோ சப்ளை பண்ணி கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவனும் கட்சியில் அதானங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இடுமாவனம் கார்த்திக் என்ன பண்ணா, ஒரு பொண்ணை ஏமாத்தான். அந்த பொண்ணு மறுபடியும் வந்து வீடியோ கொடுத்தது, அதை வந்து லீகலாக அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் அது பொய்யுங்கிறத சீமானே சொல்லிட்டது அப்படிங்கறனால நம்ம அதை பத்தி திரும்ப பேசலாம். அந்த பெண்ணை ஏமாத்திருக்கான், இவன் விஜயலட்சுமி ஏமாத்துறான், இன்னும் நீ இவன் கொள்ளையில பழகிறதுக்காக பெண்களை வச்சிருக்காங்கிற உண்மை அவன் பொண்டாட்டி சொன்னதுதான் நம்மளுக்கு அப்ப தெரிய வருது. அப்போ நாம் தமிழர் கட்சியும் பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டக்கூடிய, பாலியல் நுகர்வு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு கும்பல் தான். வேணும்னா நித்யானந்தா கூட வெள்ளை ஃபிகரா இருக்குதுன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் பட்டவன் தானே சீமானு. அவன் காசு வச்சிருக்கிறது வருத்தம் இல்லையா, இல்லை வெள்ளை ஃபிகரா இருக்கு, வெள்ளக்கார ஃபிகரா இருக்கு, அப்படி வயிறு எரியுதான் அவனுக்கு. ஒரு கட்சி தலைவன் ஆக்சுவலா வந்து நித்யானந்தா யாரு, ரேபிஸ்ட், தப்பிச்சு ஓடின ஒரு அக்யூஸ்ட். அவன் கூட பொண்ணுங்க இருக்கு, எனக்கு அதை பார்த்து வயிறு எரியுதுன்னு சொல்றானே, இவெல்லாம் என்ன ஜென்மம்? இவன் கூட எல்லாம் எப்படி வீட்டுல இருக்கிறாங்க, என்ன எப்படி சோறு திங்குறாங்க இவங்கெல்லாம், எனக்கு புரியல. என்ன ஜென்மம்? அப்போ பிஜேபிக்கும் இவங்க இல்ல, அவங்களே கொள்ளையில நிறைய பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றதுனால. அப்போ அந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தான கும்பல்னு பார்க்கணும். அதுல உட்காந்துக்கிட்டு இவங்களும் வந்து சீமானுடைய இந்த பாலியல் வக்கர பேச்சுகளுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, கைத்தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கும்பல் நிஜமாகவே இந்த சமூகத்திற்கு பயனற்ற ஆபத்து விளைவிக்கக்கூடிய கும்பல். இறுதி கேள்வியாக, நீதிபதி புகழேந்தி அவர் வந்து திமுகவின் மாவட்ட செயலாளராக செயல்படுகிறார். துரைமுருகனுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த கலைஞர் குறித்து பேசியதில் ஜாமீன் கேட்கறதுக்கு உயர்நீதிமன்றத்தை அணுகினால் அவர் வந்து திமுக மாவட்ட செயலாளரை போல நடந்துக்கிறாரு, பேசுறாரு அப்படின்னு சீமான் சொல்றாரு. இது பத்தி உங்களோட கருத்து? சாட்டை துரைமுருகன் பேசக்கூடாத மாதிரி பேசியிருக்கான், அது மேல அவன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவனுங்க தான் மானத்தமிழ் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்கல்ல. இன்னைக்கு ஸ்டேஜில் அப்படி பேசுறாரு இல்லையா நீதிபதியை பத்தி. சாட்டை துரைமுருகன் எதுக்கு நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டார்? நாங்கெல்லாம் மானத்தமிழ் பிள்ளைகள், எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? ஐயோ, அந்த டைலாக்ல அடிப்பான்களா ஏறி நின்றுட்டு, தமிழர்னா என்ன தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு ஜட்ஜுக்கு முன்னாடி அடிக்க வேண்டியதானே. எதுக்கு ஐயா என்ன மன்னித்து விடுங்க, இனிமேல் நான் அப்படி பேசலாம் மாட்டேன்னு கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்டு வெளில வந்திருக்கிறீங்க. கருத்து சுதந்திரம் தானே, நீ பேசுறல நீதிபதியா, அதே நீதிமன்றத்துக்குள்ள போய் பேச, நீதிபதி நீங்கெல்லாம் யாரை போல நடந்துக்கிறீர்கள் தெரியுமா அப்படின்னு சொல்ல வேண்டியதானுங்க. திமுக மாவட்ட சொல்ல வேண்டியதானே. சாட்டை துரைமுருகன் இப்ப இவன் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, இவன் உள்ள போய் பேசிடுவானா, போய் பேசிடுவானான்னு கேக்குறேன். இவன் ஒரு நாள் உள்ள இருக்க மாட்டாங்க சீமானு, தொடநடுங்கி பைய. அப்போ நீதிபதியெல்லாம் இந்த மாதிரி பேசி, நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இவன் இவ்வளவு இப்படி பேசுறான்ல, நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுக்க இந்துத்துவ கருத்துக்கு ஆதரவாக நீதிமன்றங்களில் தீர்ப்பு வருகிறது. அதை எதிர்த்து இந்த சீமான் இன்னைக்கு சொல்றான் இல்லையா, சாட்டை துரைமுருகன் கேஸ்ல நீதிபதியை வந்து இப்படி சொல்றாரு, மாவட்ட செயலாளராக நடந்துக்கிறாருன்னு சொல்றான்ல, இதே ஸ்டேட்மெண்ட்டை இந்துத்துவ கருத்துக்கு ஆதரவாக தீர்ப்புகள் வரும்பொழுது அவர்களை பார்த்து, அந்த நீதிபதிகளை பார்த்து, நீங்க பாஜகவோட மாவட்ட செயலாளர்கள் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு இவன் இது வரைக்கும் சொல்லியிருக்கானா? அப்போ அதுக்கு அப்படி சொல்லாம, இந்துத்துவ கருத்துங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. அப்படி ஜட்ஜ்மெண்ட் கருத்தெல்லாம் வரும்பொழுது வாய் திறக்காதவன் சாட்டை துரைமுருகன்கிற ஒரு சாக்கடைக்கு எச்சத்தனமா பேசுற, கீழ்த்தரமா பேசுற ஒருவன் தூக்கி விசாரணைக்கு வச்சோன்னு அந்த நீதிபதிகளை இப்படி விமர்சனம் பண்றானே. இதுக்காகவே சொல்றேன், சிலுக்கு சங்கரோட ஜோடியா சீமானை உட்கார வைக்க வேண்டும் ஜெயிலில். நீங்க என்ன சொல்றது? சீமானே வந்து மேடையில கையை ஆவேசமாக நீட்டி, முடிஞ்சா என்னை கைது செஞ்சுப்பார், முடிஞ்சா என்ன கைது பண்ணு அப்படின்னு சொல்றாரு. திமுக சீமானே ஒரு கோமாளியா தான் பாக்குது. நானும் ஜெயிலுக்கு போறேன், நான் என்னையும் அரெஸ்ட் பண்றான்னு வடிவேல் சொல்ல, நீ யாரா கோமாளி நடுவுல வர அப்படிங்கிற மாதிரி, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், அரெஸ்ட் பண்ணணும், நீ என்ன பண்ணுவ? தம்பி வழியில் அண்ணனும் எனக்கு அழுகி விட்டது, கெட்டு போய் விட்டது, பாதிக்கப்பட்டுள்ளது, அதனால் எனக்கு பெயில் கொடுங்கன்னு கெஞ்சி காலில் விழுந்து சாவர்கரனுடைய வாரிசு அப்படிங்கிறது நீதிபதி கால்ஷிவோ நக்கி நீ வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளில வர போற. அதுக்கு எனக்கு இந்த ஒரு வேற ஆவேசம். லாங் பேக் ஒரு வீடியோ நீங்க ஒன்று பார்த்துருக்கலாம். அப்பெல்லாம் அந்த அளவுக்கு வந்து சீமான் கிடையாது. ஆனா விஜயலட்சுமி கொடுத்த கேஸ்ல வந்து விசாரணைக்கு கூப்பிடும்போது ஆள் அப்ஸ்காண்டு. யாரு? இன்னைக்கு என்ன கைது செய்யுங்க 2 கையை அப்படியே விரிச்சுக்கிட்டு வரானே இந்த சீமானு, அப்ஸ்காண்டு. போலீஸ் தேடுது, வாடா விசாரணைக்குன்னு கூப்பிடுது. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனாங்க, போலீஸ் தனிப்படை போனுச்சு. ஆமா, அப்படி ஊட்டியில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா என்ன சொல்லிட்டான் அப்படின்னா பிரஸ் மீட்ல, எங்க அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சாஷ்டாங்கமா காலில் விழுந்தவன். இந்த தொடர்நடிங்க இன்னைக்கு வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணிப்பாரு.
ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்னாடி இருக்கு, நம்மள ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இப்படி ஆபாசமாக பேசுறவனுக்கு எந்த சிஸ்டமும் கை கொடுக்காது, எல்லாம் ஒரு நாள் கை விட்டுடும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஜால்ரா அடிக்கிற கை தட்டுற கும்பலுக்கு தெரியணும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தோழா. நன்றி தோழா.